ஹாய் அரமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ தாங்கோட மினி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடுமே ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ இந்த எபிசோட் ஃபுல் இந்த சீரீஸே ஒரு ஃபன் கலந்த சீரீஸ் தான். நான் அப்படி தான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ப்ளீஸ் ஒரு கமெண்ட் போடுங்க, ஒரு ரெட் ஹார்ட் போடுங்க. பிடிக்கலன்னா பிளாக் ஹார்ட் போட்டுருங்க. ஸோ ஓகேடா, நம்ம எந்த கொலன்னா பேச விரும்பல. ஸோ நம்ம அப்படியே டேரக்டாக ஸ்டோரிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தயாங்கோட ரூமை தான் காட்டுறோம். தயாங் ஒரு பஞ்சிங் பேக் இருக்கும். ஸோ அதை தொங்க விட்டுருக்கான். அதில் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை பிரிண்ட் பண்ணி அதை ஒட்டி வச்சு கையில் க்ளவுஸ்லாம் போட்டு இந்த வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சியில் குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் 2 ஜீவன்கள் தயாங்க ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு, மச்சி நான் பண்ணிட்டு இருக்கான், இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு ஏதோ ஆச்சு கேடோ அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்கிறான். இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி 2 பேரும் தயாங்க ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. தயாங்க ஒரு ½ அன் ஹவராக இதை பண்ணிவிட்டு அப்படியே கெரோ முன்னாடியும் ஜிம்மன் மடை நின்றுட்டு, அப்பா எப்போதான் மச்சான் பார்க்குறதுக்கு மஜாவாக இருக்குது, அந்த மூஞ்சாது அப்படின்ற மாதிரி இப்போது தயாங் சொல்கிறான். அப்போ கெரோவும் ஜிமினும் மூஞ்ச பார்த்துட்டு, இங்கே பாரு மச்சான், நீ இங்கே காட்டுறத அங்கே போய் காட்டணும், இங்கே சீன் போட்டுட்டு இருக்கக்கூடாது எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். அப்போ தயாங் ஏய் என்ன அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இப்போது தயாங் சொல்கிறான். ஏன் முடியாது சார்? அது அவன் அப்படியே கொஞ்சம் மஸ்குலராக பார்க்க மஸ்குலர் பன்னி மாதிரி இருக்கான். என்னாலாம் அவனை போய் அடிக்க முடியாது. அவெல்லாம் நடித்தானா ஒரே ஷாட்டில் முடிஞ்சிடும். தெரியுதில்ல, இந்த வென்றை இங்கே காட்டக்கூடாது, சற்றை சாத்திட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்கிறான். இப்போ தயாவுக்கு செம்மையாக ட்ரிகர் ஆயிடுச்சு. என்னவாடா அப்படி சொல்கிறீங்க, இருக்கடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவன் க்ளவுஸ் எல்லாம் அப்படியே கல்லடி தூக்கி எறிஞ்சிட்டு, இப்போ பாரு அவகிட்ட போய் மூஞ்சில குத்து வீட்டில் என் பேரு கிம்ட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறான். அப்போ ஜிமன், டே மச்சான் பார்த்துடா, நாங்கள் தூக்கிட்டு வர்றதுக்கு கால் பண்ணேன்னா, ஏன்னா அவனை தூக்கிட்டு போகிற ஸ்ட்ரக்சரில் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து கத்துறான். கெரோ விழுந்து சிரிக்கிறா. ஸோ தாங்க இதெல்லாம் காதில் விழுந்து, இவனுங்கள என் கூட சுற்றுறவங்களே எனக்கு சனியாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இப்போ தாங்க ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறான். ஜங்குக் ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. ஸோ அப்போ ஜங்குக் சுற்றி பார்த்துட்டு தாங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதோ நீங்களும் ஜங்குக்கும் பேசிக்கிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. உடனே தாங்க ஓடி போய் ஒரு கர்டன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே உள்ளே அங்கே இருக்க சோஃபாவில் அப்படியே உட்காடுறீங்க. ஜங்குக் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்கான். சரி, நீங்களும் ஜங்குக்கும் நிறையா பேசிகிட்டே இருக்கீங்க. தங்க அப்படியே அவனை ஆடிக்கிட்டே அப்படியே நின்று கேட்டுட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. ஸோ அப்போ வயன் பேசிக்கிட்டே நீங்கள் பேசிக்கிட்டே அப்படியே அந்த சைடு தச்செல்லாம் திரும்பும்போது பார்த்தா தங்கோட கால் அப்படியே கீழே தெரியுது. பாதி தான் இருக்கும் ஆக்சுவலி அந்த கர்டன். அந்த பைத்தியம் அது தெரியாமல் அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, ஜங்குக் அங்கே பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணை காட்டுறீங்க. ஜங்குக்குமே என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா தேங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது. ஜங்குக்குமே ஒரு ஸ்மக்கோட, பேபி சொல்லு டார்லிங். சொன்னா பேபி டார்லிங்கா? இல்லை, எனக்கு புரியலையே, நான் என்ன பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி தாங்க செம்மையாக கோவம் வருது. அவன் அப்படியே அவன் ஹேண்டை அப்படியே முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். டார்லிங், நம்ம ஹனிமூனுக்கு எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். டார்லிங், நம்ம ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ் போகலாம், செம்மையாக இருக்கும். பேபி இதெல்லாம் வேணாம், நம்ம வேணாம் பாரிஸ், லண்டன் அந்த மாதிரி போகலாமே, எதுக்கு மால்தீவ்ஸ்லாம்? நோ பேபி, யூ ஆர் மை பிரின்சஸ்ல,
அந்த மாதிரி எடுத்து தாண்டி கூட்டிகிட்டு போகணும் செல்லம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட அப்படியே வலிஞ்சிட்டு இருக்கான். உங்களுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் வந்து இட்ஸ் ஓகே டார்லிங், இட்ஸ் ஓகே டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. தாங்க என்ன டார்லிங்கா இவ்வளோ சேர்ந்துக்கிட்டு டார்லிங்னா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து செம்மக்கோ வந்து அந்த கேர்ட்டனை தள்ளி விட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜங்குக்கா ஹேய் ஹேய் தாயாங் ஹாய். ஆமாம் ரூமில் உன என்ன வேலை? இல்லை எனக்கு புரியல. அவளை ஏன்டா டார்லிங்னு கூப்பிட்ட? அவளை ஏன் டார்லிங் கூப்பிட்டேனா? ஹலோ ப்ரோ, ஷீ இஸ் மை ஃபியான்சே, ஸோ ஐ கேன் கால் எனிதிங். அதை கேட்க நீங்கள் யார்? என்ன ஃபியான்சேவா? யார்கிட்ட நீ ஃபியான்சேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஜங்குக்கு அடிக்க போகிறான். ஜங்குக்குமே ஒரு ஸ்மக்கோட ஹே ப்ரோ, I am a professor boxer bro. அப்படியா? எழுந்துட்டு போட்டோம். எனக்கும் பாக்ஸிங் தெரியும். நான் வந்து ப்ரௌன் பெல்ட்டு. ப்ரௌன் பெல்ட்டா? ப்ரோ என்ன இங்கே காமெடி பண்ணிருக்கியா? இங்கே பாரு, நான் அடித்தேன்னா சுருண்டு கீழே விழுந்துருவேன். இப்போ ஓடிப்போ போ. ஏய் என்ன? இல்லை எனக்கு புரியல. அடிச்சேன்னு வையன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் தாயாங்கும் அந்த சைடு ஜங்குக்கும் ஃபைட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கா சிரிப்பை அடுக்க முடியல, செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சவுண்ட்லாம் வந்து கெரோக்கும் ஜிமினுக்கும் கேட்குது. ஆக்சுவலி வந்து தாங்க வந்து வெளியே கிளம்பும் போதே ஜிம்முன்னும் வயனும் கெரோவும் வந்துட்டு கதவுக்கு வெளியே காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. டே இவன் ஏதோ பிளாக் பெல்ட்டு இந்த பெல்ட்டுன்றான்டா, டே கதவு திறடா பாவண்டா நம்ம தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து கதவை திறந்துட்டு 2 பேரையும் நின்று பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா 2 பேரும் வந்து சண்டை போடுறதுக்காக கையெல்லாம் முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஜிமின் இந்தா வரேன்டா, ஓகே டேக் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து நடுவில் வைக்கிறான். அப்பன்னு பார்த்து நம்ம தாங்க வந்து அடிக்க கையை ஓங்கி அப்படியே ஜிமினோட மூஞ்சிலே ஒரு பஞ்சு கொடுத்துருனான். ஜிமின் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாஞ்சு போய் நம்ம ஜங்குக் மேலே விழுந்துடுறான். ஜங்குக்கும் ஜிமினும் லைட்டாக கிஸ் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே செம ஷாக்கு. ஜங்குக்லாம் அப்படியே ஐஸ் ஒய்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஜிமின் விடலையே, ஜங்குக்கோட லிப்ஸை விடாமல் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கெரோ என்னது ஜிமின் போய்த்திக்கோரா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து எழுப்ப பார்க்குறா. அப்போ தான் வந்துட்டு ஜங்குக்குமே ரியாலிட்டிக்கு வந்து எந்திரிச்சு போடா மருவிக்கிட்ட முண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை அப்படியே தள்ளி விட்டுறான். ஜிமின் வந்து அப்படியே கீழே விழுந்துட்டு அவனுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும். இருந்தாலும் அப்படியே தலைக்கு வந்து கை கொடுத்த மாதிரி ஸ்டைலாக படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான் ஷையோட. இப்போ வந்து தாயோங் வயன் அதுக்கப்புறம் கெரோ ஜங்குக்கெலாம் ஒரு மாதிரி ஜிம்னாவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது கெரோ தான் ஜிம்னாவை எத்திட்டு எந்திரிச்சு தொலைடா என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு பையன்டா, போய் அவனை கிஸ் பண்ணுற. பையனா இருந்தால் என்ன கெரோ, ஆனால் அவனோட லிப்ஸு டேஸ்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி சொல்கிறான். ஜங்குக் யார்ரா நீ அப்படின்ற மாதிரி ஜிமினாவை மேலேயும் கீழேயும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிமினாவை வந்து தலையில் அடித்து கெரவும் தாங்க எழுப்பி நிற்க வச்சுட்டு நீ பைத்தியமோடா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கா சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு சிரிக்கிறீங்க, உங்களோட வயிறு அப்படியே வெடிச்சிரும் போல். இப்போ இந்த கூத்தெல்லாம் கேட்டுட்டு உங்கள் அக்கா அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே வரையும் சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா வந்து எல்லாரையும் பார்க்குறா. உங்கள் அக்காவை தவிர எல்லாருமே ஜங்குக்கோட ரூமில் தான் இருப்பீங்க. ஸோ செம்மையாக நீங்கள் ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்கீங்க, இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கோடு நின்றுட்டு இருக்கான். இந்த சைட் கெரவும் தாங்கும் ஜிம்னாவை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அக்கா என்னடா நடக்குதுங்க, ஒரு 1.5 மணி நேரம் தான்டா இந்த ரூமில் இல்லை, அதுக்குள்ளே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா வந்துட்டு அப்படியே அந்த ரூமாவே பார்க்குறா. அந்த ரூமே ஒரு மாதிரி 2ஆக இருக்கும். வயன் என்ன இதெல்லாம், ரூம் என்ன இப்படி இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கத்துறா. அப்போ தான் நீங்கள் 5 பேருமே அந்த ரூமை பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ரூமே தலைகீழாக இருக்குது. அங்கங்கே அப்படியே அந்த பெட்டோட பஞ்சு, பிகாஸ் தாங்கும் ஜங்குக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே இருக்க தலகாணி எடுத்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பஞ்செல்லாம் ஒரு பக்கம் பறந்துட்டுருக்கு. ஜங்குக்கோட தலையிலையும் தேங்கோட தலையில் ஜிம்மினோட தலையில் எல்லா தலையிலையும் பஞ்சு. அப்படியே அந்த ரூமு, அந்த கர்ட்டனு, அங்கே இருக்க பெட்ஷீட்டு, அங்கே இருக்க எல்லாமே அலங்கோலமாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. பையன் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கத்துறாங்க. அது அக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது உங்கள் அக்கா அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க தாங் மேலே அப்படியே விழுந்துடுறா. தயோங் ஜோய் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறான். ஸோ எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இப்போ தயோங் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுருக்கான். அப்போ வையன் நீங்கள் ஐயோ எங்கள் அக்காவை என்னடா பண்ணு பைத்தியக்காரா, எங்கள் அக்காவை சாவடிச்சிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயோங்கை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கீங்க. தயோங் வாய மூடு பைத்தியக்காரி, அவளே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டு இருக்கா, ஒப்பார வச்சுட்டு இருக்க, வாய் மூட போறியா இல்லையா, வாய் மூடு, என்னடா பண்ண எங்கள் அக்காவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. சுற்றி எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தாங்க தான் எல்லோரும் எந்திரிச்சாங்க. சரி போங்க, இப்படி எல்லோரும் வந்து கும்பலாக உட்காந்திங்கன்னா அப்போ அவளுக்கு மூச்சு முட்டிடும், தள்ளிப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வந்து எல்லோரும் துரத்தி விட்டு ஜங்குக்கு வந்து தண்ணி எடுத்து தர சொல்கிறான். அங்கே வந்து தண்ணி இருக்கும். ஸோ எடுத்து கொடுக்குறான். லைட்டாக வந்து மூஞ்சில் தெளிக்கிறாங்க. உங்கள் அக்கா வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாரையும் சுற்றி பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அவள் வந்து அப்படியே திரும்பி தேவங்க பார்க்குறா. தேவங்க வந்து நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கண்ணிலே கேட்குறான். இப்போ நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் அக்காவை ஹக் பண்ணிட்டு உனக்கு என்ன ஆச்சு அக்கா, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நான் ஓகே தான் இப்படி கட்டிப்பிடிக்காத வெளியே வா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ஏன் நான் என் அக்கா கட்டி பிடிச்சோம், உனக்கு என்ன, இந்த மாதிரி டைமில் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்கிறான். இந்த மாதிரி டைமில் எதுவும் பண்ணக்கூடாதா? இல்லை எனக்கு புரியலை, அவன் நார்மலாக தானே இருக்கா, அவளை கட்டி பிடிச்சதுக்கு உனக்கு ஏன் கோவம் வருது, ஏன் கோவப்படுற அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தாங்க மேலே இருக்க பொசசிவில் கத்திட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா அப்படியே தலையில் அடிச்சுட்டு தாயும் ஏன் இப்படி எல்லாத்தையும் உளறி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா தலையில் அடிச்சுட்டு தாங்க முறைக்கிறா. அப்போது உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒன்று புரிஞ்சிருச்சு. சரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அக்கா இப்போ என்ன, எதுக்கு இப்போ சொல்கிற, என்ன ஆச்சு உனக்கு, என்ன இப்போ எதுக்கு நீ மயக்க போட்டு கீழே விழுந்த அப்படின்ற மாதிரி தாம் தூமுன்னு குதிக்கிறீங்க. ஸோ அப்போ தாங்க வந்து உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து வாயை மூடுறியா அப்படின்ற மாதிரி கத்துறான். எனக்கு இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ தாங்க அப்படியே உங்கள் வாயை மூடிட்டோம், சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக உங்கள் அப்பா அம்மா, தேவங்கோட அப்பா அம்மா, ஜங்குக்கோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலே வந்துட்டாங்க. வந்துட்டு எதுக்கு போய் கத்திட்டு இருக்கீங்க, ஆமாம் என்ன ரூம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் 6 பேருமே ஒரே டோனில் சொல்கிறீங்க. ஐயோ இதுங்க கல்யாணம் பண்ணுற வயசுலையா இருக்குங்க, சி ஓடிப்போ அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாரையும் டெரஸ் அனுப்பி விட்டுருந்தாங்க. நீங்கள் விட்டால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு எல்லாருமே டெரஸ் போயிட்டீங்க. ஸோ இப்போ அந்த ரூமை வந்து ஒரு மெய்டு வச்சு இப்போ க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே டெரஸில் வந்து ரவுண்டாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே தாங்கையும் அக்காவையும் பார்த்து செம்மையாக முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அக்கா வந்து தேவங்க பார்க்குறா. அங்கே என்ன பார்வை, இங்கே பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அக்காவுமே உங்களை பார்த்துட்டு ஓகே நான் உண்மையாக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இப்போ வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜியோ அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக உங்கள் அக்காவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம் ஜியோப் இப்போ ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்,
நான் அவன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, வா வா வான்ட்டு. நான் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறேன், எனக்கு 2 months டைம் தான், 2 months டைம் தான் சொல்லி என்னை வெயிட் பண்ண வச்சுட்டான். அப்புறம் ஒரு 3 months பிஃபோர் என்னை பார்க்க வந்திருந்தான். அப்போது நாங்கள் 2 பேரும் எங்களை அறியாமே லவ் மேக் பண்ணோம். ஸோ எங்களுக்கு தெரியல ப்ரொடெக்ஷன்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது தெரியாமையே நாங்கள் 2 பேரும் ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டோம். இப்போது ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் செம்ம ஷாக்கிங்காக அப்படியே உங்கள் அக்காவை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா வந்துட்டு திரும்பியும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், ஆக்சுவலி நீங்கள் தேங்க லவ் பண்ணுறீங்கன்னா எனக்கு 4 years தெரியும். அதனால தான் நான் தேவங்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆக்சுவலி அவன் ஓகே சொல்லிட்டான். ஆக்சுவலி நீயும் தேங்கும் ஏதோ ஒரு சண்டையில் இருக்கீங்க, அவளை வெறுப்பேற்றுறதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நானும் சரி ஓகே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் டீல் போட்டோம். அவ்வளோதான். இப்போது ஜாப் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதான் நான் தாங்க லவ் பண்ணலை, நான் லவ் பண்ணுறது என்னோட ஜாப். அவனோட குழந்த என்னோட வயிற்றில் இருக்குது. இப்போ ஜிம்மன் கெரோவை பார்த்து, யாரோ நம்ம மட்டும்தாண்டி இன்னும் இந்த மொட்டை மாடியிலையோ உட்காந்துட்டு இருக்கோம், இல்லை அவன் எங்கேயோ போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் செம்ம ஷாக்கிங்கில் இருக்கீங்க. தாயோங் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்னு பார்த்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் மேலே வந்துட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பேராக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிமினாவும் கெரோவும் மட்டும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு ஜங்குக் பக்கத்துலேயும், கெரோ வந்துட்டு தாங் பக்கத்துலேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு ஆண்டி, டேய் ஜிமினா என்னடா பேரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஒரு வேளை அந்த உன் சித்தப்பா சொன்னது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லையே நானும் கெரவு தான் லவ் பண்ணுறேன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கெரவை பிடிச்சி இழுத்து அவனை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இதாங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொடக்க போட்டுறாங்க. அப்போ கெரவு ஜிமினும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷையோடு இருக்காங்க. பர்ஃபெக்ட் பேரடா நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஆன்ட்டிங்களும் அங்குங்களும் சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஐயோ என்ன இவனுங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து மண்டையை சொரிஞ்சிக்கிட்டேன். ஆமாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். கெரவுமே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ பின்னாடி வந்து, ஓ வாவ் சூப்பர், யாரோட பேர் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. யார் வாய்ஸ்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கெரோ ஜிமினும் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்த உடனே கெரோக்கெலாம் அப்படியே கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சைட் சிரிப்பு தாங்க முடியல. அவன் அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஜிமின், ஏய் யாரா அது, வாங்கடா இங்கே அப்படின்ற மாதிரி அவன் எந்திரிச்சு அவன் ஷர்ட்டு பட்டன்லாம் மடித்து விட்டு ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கான் சண்டைக்கு. அப்போ கெரோ வந்து அவன் பேண்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி கீழே தானே உட்காந்துருப்பாங்க. ஸோ ஜிமின் எந்திரிச்சு நின்றுட்டுருக்கான். அப்போ ஜிமின், காலை சொண்டாதடி, எவன் அது எவன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போது அந்த பர்சனும் சட்டையெல்லாம் மடித்து விட்டு, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஓய் கோழி குஞ்சு நான் அடித்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், யாருக்கு யார் பேருடா, என்ன இல்லை எனக்கு புரியல, யாருக்கு யார் பேர், இங்கே பாரு கோழி குஞ்சு வந்தன்னு வையான், அப்படியே ஒன்று உரிச்ச கோழி மாதிரி அப்படியே தின்றுவேன். ஐயோ நீங்கள் இப்போ வந்தீங்க, ஐயோ சைத்தான் சைக்கிளில் வருது, கெரோ மோல நீயே பார்த்துக்கோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடுறான். ஓய் இங்கா ஓட்டுற கோழி குஞ்சு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் ஜிம்னாவை துரத்திட்டு இருக்கான். ஸோ கெரோவும் அவங்க ஆஸ் யூஷுவல் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஜங்குக்கும் அவங்க அக்காவுக்கும் தெரியாதுல்ல. அவங்க வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இது நடக்கிறது தான். ஜிம்முனுக்கும் சுகாவுக்கு ஆகாது, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. அதுவும் கெரோ கிட்ட வந்து ஜிம்மின் பேசினாலே சுகாவுக்கு கோவம் வந்துடும். ஸோ இப்போ வேற லவ்வர்னு வேற சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கான். பால் சும்மா விடுவாரா? ஸோ துரத்திட்டு இருக்காங்க. அந்த மாடியில் அந்த ரவுண்டை ஒரு 10 தடவை சுற்றிருப்பாங்க 2 பேரும். ஸோ இந்த எஃப்எஃப் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் இந்த பார்ட்டை. ஸோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தென் ஒன் திங், இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட், பிடிக்கலன்னா பிளாக் ஹார்ட் மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.